ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, மகிழ்ச்சியாகவே இப்பதிவை நீ கேள் பிள்ளையே. நீ தேடிய ஒன்று, அந்த ஒருவர் நாளை விஜயதசமியில் உன்னை தேடி வரப்போகின்றது. என்னை நீ அலட்சியம் செய்தால் உனக்கு பிடித்ததை இழந்து விடுவாய் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பம் ஏற்படும் நாள் நாளைத்தான். நீ நினைத்த எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தேவையான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் நான் உன் பாதையில் ஏற்கனவே அமைத்து இருக்கின்றேன். இன்று உன் முன்னால் வரும் ஒவ்வொரு சந்தர்ப்பமும் உன் முன்னேற்றத்திற்காக அமைந்து உள்ளது. எனவே மனதில் குழப்பமும் பயமும் கொள்ளாதே. அனைத்தையும் என்னிடம் ஒப்படைத்து அமைதியுடன் அடுத்த அடியை எடுத்து வை. உன் எண்ணங்களை நினைவாக்கும் சக்தியை பல மடங்காக நான் உனக்கு அருள்கின்றேன் பிள்ளையே. நன்மையோ தீமையோ எது செய்தாலும் அதன் பலனை ஒரு நாள் அனுபவிக்க வேண்டும். ஆகையால் எப்போதும் நன்மையே செய். அதற்கான பலனை என் அருளால் இனிதே நீ அனுபவிப்பாய். தொடர்ந்து முயற்சி செய் பிள்ளையே. எதுவும் தாமதமாகி விடவில்லை. நீ ஆரம்பிக்கின்ற ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் உனக்கான புதிய தொடக்கம்தான். இப்போது நீ முன்னேற தீர்மானித்தால் இன்னும் எத்தனையோ உயரங்களை அடையலாம். கடந்ததை நினைத்து துயரப்பட வேண்டாம். உன் எதிர்காலம் இன்னும் என் கைகளில் உள்ளது. நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் நான் துணையாகவே இருப்பேன். உன் நம்பிக்கையும் உன் உழைப்பும் உன்னை வெற்றியின் உச்சிக்கு நிச்சயம் கொண்டு செல்லும். நீ தேடிய அந்த நபர் நிச்சயம் நாளை உன்னை தேடி வரப்போகின்றார். நீ யாரை மனதார நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ, யார் இல்லாமல் உன்னால் வாழ முடியவில்லையோ, யார் வந்தால் நீ மகிழ்ச்சி அடைவாயோ, அவரே நாளை உன்னை தேடி வர போகின்றார் பிள்ளையே. அவர் வரும் நேரம் நீ சந்தோஷத்தில் பூத்து குலுங்க போகின்றாய். வண்ண மலர்களைப் போல உன்னுடைய முகம் ஜொலிக்க போகின்றது. நிச்சயம் வாழ்க்கை எப்பொழுதும் தொலைந்தது போல உணராதே பிள்ளையே. நான் எப்போதும் உன் பக்கம் இருக்கின்றேன். இன்றைய சோதனை உன்னை உயர்த்த வரும். மனம் தளராதே, துணிந்து முன்னேறு. வெற்றி உன்னுடைய பாதையில் இருக்கின்றது. நிச்சயம் அனைத்து வெற்றியும் உனக்காகவே கிடைக்கப் போகின்றது. சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.